நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதா, மோகன், சீக்கிரம் வாங்க. உங்க அண்ணி அல்வா பண்ணி வச்சிருக்கா. அல்வா. இப்ப உங்களுக்கு கால் வலிக்கலையா என்ன? வாசனை வந்த உடனே மான் மாதிரி ஓடி வந்திருக்கீங்க. கால் அசைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கத்தான் செஞ்சுச்சு. ஆனா மருமகளோட அல்வாவை சாப்பிட ஆசையா இருந்துச்சு, அதான் வந்தேன். அதுக்காகத்தான் குழந்தைகளுக்கு முன்னாடி எல்லா வலியும் போயிடும். அப்படியா? அதுவும் சரிதான். நாளையில இருந்து உங்க பையனுக்காக மார்க்கெட்டுக்கு போய் சாமான் எல்லாத்தையும் நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. நடந்தே போயிடுவீங்கல்ல? ரொம்ப செல்லம் கொஞ்சனா பசங்க கெட்டு போயிடுவாங்க. நான் பண்றதுதான் சரியா இருக்கும். முதல்ல பேச்சையெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த அல்வாவை தட்டில் எடுத்து வை. உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். நீ செஞ்ச பாவம் எல்லாம் பறந்து போயிடும். சரி சரி, எல்லாரும் வந்து உட்காருங்க. சூர்யா, நல்ல நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ உட்கார போறியா? அம்மா, நான் போய் கொஞ்சம் காலை கழுவிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கைய கழுவ போறானா? கொஞ்ச நேரம் ஆனா போதும். பசி எடுத்துருச்சுன்னா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு சமையல் கட்டையை சுத்தி சுத்தி வருவான். நீ வா, இங்க உட்காரு. வாமா சந்தியா, எல்லாருக்கும் எடுத்து வை. உன்னோட அம்மா வீட்ல இருந்து என்னதான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு நானும் பாக்குறேன். வா. நில்லு. இங்க பாரு, இதுல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. இப்படிதான் பாத்திரம் தேய்க்கிறதா? உன்னால ஒரு வேலையை உருப்படியா பார்க்க முடியாதா என்ன? அங்கேயே நின்னு என்னத்தை பார்த்துட்டு இருக்க? போ, போய் வேற தட்டை எடுத்துட்டு வா. நீ வா சந்தியா, எல்லாருக்கும் எடுத்து வை.
சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சந்தியா, என்கிட்ட வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இந்த வெள்ளி சொம்ப பாரு. இத நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன். ஏன்னா இது என்னோட அப்பா எனக்கு கொடுத்தது. இதுல அவரோட அன்பு, அவரோட பாசம், அவர் சொல்லி கொடுத்த கலாச்சாரம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நான் என்னோட மாமியார் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். நல்லா பாரு, அன்னைக்கு இருந்த மாதிரியே பளபளன்னு இருக்கு. அதே மாதிரி அவர் எனக்கு சொல்லி கொடுத்த கலாச்சாரம், பண்பாடு இதை எல்லாத்தையும் அப்படியே பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வரேன். அதே பளபளப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் குறையாம பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செஞ்ச இந்த அல்வா ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட பெத்தவங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள நான் வணங்குறேன். நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எங்க வீட்டு மருமகளை அனுப்புனதுக்கு அந்த கடவுளுக்கும் நன்றி. பயந்து பேசினதுனால தான் அல்வா சரியா வரல போல இருக்கு. பாவம் அதனால தான் அழுதுருக்கா. அம்மா சந்தியா, என் பையனை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதனால இன்னைக்கு உன்னோட அத்தை அவ வாழ்க்கையிலே பெருசா நினைச்சு வச்சிருந்தத உன்கிட்ட கொடுக்க போறா. அம்மா சந்தியா, உன் கைய காட்டு. இதை எங்க அப்பா என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு கொடுத்தது. இத உன்கிட்ட கொடுக்கறேன். இத நான் சாஸ்திரத்துக்காக உன்கிட்ட கொடுக்கல. உண்மைய சொல்லணும்னா என் மனசார கொடுக்கறேன். சந்தோஷமா இருமா. இந்த அல்வால இருக்கிற இனிப்பு மாதிரி இந்த வீட்டையும் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோ. மருமகளே,
உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? ஆனா உன்னோட அத்தை என்னை எத்தனையோ தடவை என் கண்ணில் ரத்த கண்ணீர் வர வச்சிருக்கா. உன் அத்தைய கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து அள வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ அளவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீ அவளை அள வச்சிட்ட. சபாஷ், ஷபாஸ்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். அட, ஆனந்த கண்ணீரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சரோஜா. அதுக்கே இப்படி முறைக்கிற சரோஜா? வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. என்னோட வாழ்க்கையில நீ முதல் தடவையா என் மனச குளிர வச்சிருக்க. இன்னைக்கு முதலும் கடைசியுமா உன்னோட அத்தை உனக்கு பரிமாற போறா. சாப்பிடு. நீ எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன்னு சாப்பிட்டு பாரு. இந்தா. சாப்பிடு. சூர்யா, உனக்கு தான் ஸ்வீட் செய்யறது கைவந்த கலையாச்சே. இதுக்கு நீ என்ன மார்க் போட போற? இந்த அல்வாவை இவ எப்படி பண்ணிருக்கா? அட பொம்பளை மாதிரி ஏன் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. அம்மா, சூர்யாயா, இப்படி இல்ல அன்னைக்கு அத ஊட்டி விட்டு பாராட்டுங்க பாப்போம். ஆமாடா, கொஞ்சம் பாசமா நீங்க அன்னைக்கிட்ட இனிக்க பேசுங்க. அது மட்டும் இல்லாம அல்வாவை ஊட்டியும் விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணி, அண்ணா உங்களை பாராட்டினதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க கையால அவர் கூட்டி விடுங்க, சரியா? சரி சரி, ஊட்டி விடு. நான் வேணும்னா அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துக்கிறேன். அண்ணி, ஊட்டி விடுங்க. சூர்யாயாக்கு உங்க கையால ஊட்டி விடுங்க. இருங்க, இவங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. எழுந்துருங்க அண்ணி, வாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஸ்பூன். இத இப்படி எடுத்து அண்ணன் கிட்ட கொண்டு போய் அண்ணனோட வாயில ஊட்டி விடணும். சூர்யாயா, இப்ப நீங்க அண்ணி உங்க மனசார பாராட்டி பேசணும். அதுவும் நாளே வரையில. சீக்கிரம்னா சீக்கிரம். நீ செஞ்ச இந்த இனிப்பு மாதிரியே நீ நம்ம சொந்தத்தையும் பந்தத்தையும் இன்னைக்கும் இனிக்க வைக்கிற உன்னோட மனசு போல என்னைக்கும் இந்த இனிப்பு தொடரட்டும். இனிக்க இனி நீ என்ன சொல்ற நீ? நிச்சயமா அப்படிலாம் வராது. இனிக்க நம்ம குடும்பம், அப்படிதானே? நீங்க எல்லாரும் தான் பைத்தியக்காரங்க. ஊறுகாயும் இல்ல, குடும்பமும் இல்ல.
இனிக்க இனிக்க அன்பான குடும்பம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டப்பா எங்கிருந்து வந்துச்சு? இதுக்குள்ள என்ன இருக்கு? யாரோ நல்ல தூக்கத்துல எழுந்து அல்வா பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது இப்படி கருகி போயிருக்கு. இது ரொம்ப கசக்குது. இந்த அல்வாக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இனிப்பா இல்ல. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சூர்யானோட கடையில இல்ல. இது யாரோடது? ஐயோ, இது சூர்யா அண்ணா வீட்டு டப்பாவா? நில்லு. என்ன செய்யற? அது வந்து இத சமையல் கட்டுல வைக்கலான்னு நான் அதை எடுத்துட்டு போறேன் அத்தை. மீனாட்சி, ஏன் அப்படியே நிக்கிற? உன்னோட அக்கா கிட்ட இருந்து அதை உடனே வாங்கு. வேண்டாம் அத்தை, நானே எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா சந்தியா, மாமனார் மாமியாரோட தட்டை பெரிய மருமக தான் எடுத்துட்டு போகணும். அக்காவோடத தங்கச்சி தான் எடுத்துட்டு போகணும். இப்படி செஞ்சாதான் அன்பு வரும், புண்ணியமும் கிடைக்கும். நீயும் ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்க. எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அது கம்மிதான். ஏன் நின்னுட்டு இருக்க? அக்கா கையில இருக்கிற அந்த தட்டை எடுத்துட்டு போ. சூர்யானா, உங்க வீட்டு டப்பா தப்பா கடைக்கு வந்துடுச்சு. அட, அது நம்மளோடது இல்ல. குடு, அத எங்க குடு. இந்தாங்கம்மா. சோட்டு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? வீட்ல இருக்கிற பாத்திரத்தையும் கடையில இருக்கிற பாத்திரத்தையும் கலக்காதேன்னு. ஆனா அம்மா, இந்த டப்பா எப்படி கடைக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இந்த பாத்திரத்துக்கு என்ன காலா இருக்கு? நடந்தே கடைக்கு வர. அது என்ன கடைக்கு போய் கடையில என்ன ஸ்வீட் தயார் பண்றாங்கன்னு பார்க்க வந்துச்சா? யாராவது தானே இதை எடுத்துட்டு போயிருக்கணும். அட, இதையே இப்படி மூடி வச்சிருக்காங்க. என்னாலேயே இதை திறக்க முடியலையே. சூர்யா, இந்த டப்பால அப்படி என்னதான் இருக்கு? அம்மா, ஏதாவது வித்தியாசமா? என்னாச்சு? தேள் கடிச்சிடுச்சா என்ன? அப்படியே வாயை மூடிக்கிட்ட. அது இல்லம்மா, அது வந்து. சரி விடு, இத நானே திறக்கிறேன். திறந்துடுச்சு.